the J generation. We are the J generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நம்மை 6 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் 2வது வாரத்தையும் ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன் நம்மை நடத்துகிற ஒரு பெரிய அற்புதமான தெய்வம். எத்தனையோ தெய்வங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனாலும் நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நமக்காக ஜீவன் விட்ட தேவன் சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய சித்தம் எது உண்டோ அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கே மகிமை. இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிற அந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே உமது பார்த்து நீக்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நாளை நீர் ஆசீர்வாத தந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. அந்த நாளும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் சமூகத்தில் உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கிருபை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா பாடல் வேளைகள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் நீர் ஆசீர்வாத தருணமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கும். நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் செய்ய போற தயவுக்காண்டி எடுத்து உதைக்கிறோம். முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் தகப்பனை நடத்த போறதுக்காண்டி எடுத்து உதைக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். சர்வவல்ல தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சர்வவல்ல தேவனுடைய புகழை நாம் அறிவிப்பதற்கு வந்திருக்கிறோம். சர்வவல்ல தேவன் ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம், சர்வத்தையும் படைத்தவர், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் எல்லா சகலத்தையும் படைத்தவர், கடலையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை வைக்காமல் போகும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடர்பாடுகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. எத்தனையோ விதங்களில் ஜனங்கள் தங்களை இந்த உலகத்தில், இந்த மாயான உலகத்திலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கென்று, ஆண்டவருக்கென்று, இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று இருக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், அதுபோல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது மட்டுமே ஆண்டவர் நம்ம மத்தியில் கிரியை செய்யவும், நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை தரவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். வேதத்திலே மீகா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேணும். சத்ருவே, பிசாசாகிய சத்ருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு முரட்டாட்டமுள்ள ஒரு மனிதனாக நாம் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டால் மாத்திரமே இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட முடியும். ஆண்டவர் நல்லவர். ஒரு பாடலை பாடுவோம். பெர்க்மான் ஐயா பாடிய பாடல், அற்புதமான பாடல். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்,
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கைகளை நான் உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையில் நினைக்கின்றேன், இரவினில் தியானிக்கின்றேன். படுக்கையில் நினைக்கின்றேன், இரவினில் தியானிக்கின்றேன். இரவினில் தியானிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் அடைக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். பெர்க்மன்சியா எவ்வளவு உணர்ந்து பாடியிருக்கிற பார்த்தீங்களா? அவருடைய உதடுகள் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி கொண்டிருக்க வேண்டும், துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இந்த வயசுலேயும் ஒரு 25 வயசு வாலிபனை போல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போதும் இல்லை. இருக்கிற நாட்களிலே ஒரே வாழ்க்கை. இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கென்று எதையாவது நாம் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். உலகத்தில் எவ்வளவு சொத்து சம்பாத்தியம் இருந்தாலும் அந்த சொத்துக்களெல்லாம் நம்ம கூட வரவே செய்யாது, பணங்கள்லாம் நம்ம கூட வரவே செய்யாது. நாம் ஆண்டவருக்கென்று என்ன காரியம் சாதித்தோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்தில் நம் பெயரில் எழுதப்படும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை
முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்திலே இந்த பாடலிலே பிர்க்மான் செய்யா பாடினது போல நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதி செலுத்தி மகிழ்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். வேதத்திலே ஒரு வசனம் வாசிக்கிறோம். நாகும் எழுதிய புத்தகம் 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே அந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அவரை நம்புகிற நம்மை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு காலங்களில் அவரை அறியாமல் நாம் இருந்தோம். ஆனால் அவர் நம்மேல் நோக்கமாக இருந்தார். நம்மை எல்லா இக்கட்டுகளிலும் பிரித்தெடுத்து நெருக்கங்களிலும் அதிலிருந்து விடுவித்து அவருடைய செட்டைகளுக்குள் எப்பொழுது நாம் வருவோம் என்று அவர் காத்திருந்தார். நாம் அவருடைய செட்டைகளுக்குள் வந்த பிறகு நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் கூட ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு வாரம் நிறைவடைந்து விட்டது. அடுத்த வாரத்திற்குள்ளாக வந்து விட்டோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்கிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைத்திருக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கும்படியாக என்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே உமது சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த 2026 வருடத்திலும் கூட கர்த்தாவே 6 மாதமும் நடத்தி 7வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை காண்போராய் இருந்து கர்த்தாவே எங்கள் தேவைகளை அறிந்து எங்கள் தேவைகளை சந்தித்து வழிநடத்தின தயவுக்காண்டியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரே ஏசப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் காத்து வருகிறீரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிற தயவுக்காண்டியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று ஆண்டவரை அழைக்கக்கூடிய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை சொன்னவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்தி வருகிறீரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த சாசுவடி நேர்களுக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஐயா. இது பார்க்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, கவலையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளை கர்த்தாவே ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக, உம்மை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ள போறதுக்காண்டி துதிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி கூப்பிட கிருபை கொடுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உமது வேத வசனத்து செவி கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை தந்த ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த போற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல் ஆண்டவரே நீங்க எங்களை சுமந்து வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, அந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை நீர் ஆசீர்வாத தரணுமா ஜெபிக்கிறோம். இதை பார்க்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என்ன எண்ணங்கள்ங்கிறதெல்லாம் நீர் அறிவீரப்பா. பிள்ளைகள் தேவைகளை நீர் சந்தித்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மாற்றத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. மனதில் நல்ல சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வேலை ஆண்டவரை பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமது கரம் இம்மோட்டு எங்களோடு இருந்தது போல் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபை குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளி வழிநடத்தப்படுற தயவுக்காண்டி துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை தேடுகிற பிள்ளை ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை தேடுகிற பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா உங்கள் குரல் கேட்ட ஆண்டவரே அவங்க தேவையெல்லாம் சந்தித்து கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காண்டி துதிக்கிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர்,
பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். ஆண்டவர் நம்முடைய அழுகுரலை கேட்கிற தெய்வம். அழுகுரலை கேட்கிற தெய்வம். துயரத்தில் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகிற தெய்வம். பிரசன்னமாகிற தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல துதிகளை உங்களுடைய வாய்களிலிருந்து புறப்பட செய்யுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நம்முடைய துதி பலிகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த ஆசீர்வாத வேளை நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். இமைப்பொழுது நம்மை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. நாம் இதோடு முடிஞ்சிருவோமோ, நம்முடைய வாழ்க்கை இதோடு போயிடுமோ, நம்முடைய பிள்ளைகள் இப்படியே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம சில நேரத்தில் பிசாசு கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதபடி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களில் நாம் விழுந்து போவது போல நம்முடைய இருதயத்தில் தோன்றும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வீழ்ந்து போக அவர் அனுமதிப்பதில்லை. சில நாட்கள் நம்மை, அதுதான் அவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன்னை வெள்ளியை போல புடமிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புடமிடப்பட்ட வாழ்க்கையில் நாம் பொன்னாக விளங்கும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் என்னென்ன காரியங்களோ செய்யலாம். என்ன காரியங்களை செய்தாலும் நாம் அதற்கு விரோதமாக நிற்காதபடி நாம் அவருடைய புகழை அறிவிப்பதற்கு நாம் ஓடும் பொழுது அவர் அந்த காரியங்களை பார்த்து கொள்வார். அவருடைய வேதத்தில் நாம் அதுதான் வாசிக்கிறோம், யுத்தம் என்னுடையது என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 64:8 சொல்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் எழுதியிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம ஒரு களிமண், அவர் எப்படி வேணாலும் வணையலாம். அவருக்கு தான் அதில் உரிமை இருக்குது. அவர் என்ன செய்ய சித்தம் வச்சுருக்காரோ நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்படியே செய்வார். நாம் நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் அதிகமாக வைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கீழே விழவிட மாட்டார், தத்தளிக்க பண்ண விட மாட்டார். அவருடைய கரங்களால் நம்ம ஏந்தி காத்து கொள்ளுவார். அதே போல் ஏசாயா 66:13 சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வியாபாரத்திற்காக ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் படிக்க போகிற பிள்ளை 11-12 படிக்க அவசரமாக கிளம்பி வெளியே வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த மகளுக்கு அவங்க அம்மா ஓடி வந்து சாப்பாடு ஊட்டுதாங்க. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம வந்து பசியாக இருக்கவோ, இந்த போராட்டமான இந்த வாழ்க்கையிலே, உலகம் இந்த பொல்லாத இந்த வாழ்க்கையிலே நாம் திகைத்து பின்வாங்கி செல்லவோ நம்மை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. பின்வாங்குவது போல தெரியும், ஆனால் அவர் கரம் கொண்டு நம்மை தாங்குவார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 60:15 சொல்கிறது, நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாகவும் இருக்கவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்லுவோம். நீ நெகிழப்பட்டது, உன் வாழ்க்கை வந்து எல்லாராலையும் கைவிடப்பட்டது. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் தலைமுறையாக நம்மை மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, துக்க நாட்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முடித்து வைப்பார் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்தான் சொல்கிறார், உங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. புதிய வாழ்க்கையை, புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னொரு வசனம் ஏசாயா 48:10 சொல்கிறது, உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல,
உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் குகையிலே, உபத்திரவத்தின் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். அந்த உபத்திரவத்தின் நாளில் நடந்த அதிசயத்தை நினைத்து இன்று நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். ஏசாயா 49:3 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். உங்களை பார்த்தான் சொல்கிறார். உங்கள் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் வியாபாரத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள், அதாவது நம்முடைய வாயிலிருந்து துதிகள் தான் வரணும், கசப்புகள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகளை நாம் அமைத்து கொள்வோம். ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். பெருக்குமான் செய்யா பாடிய பாடல் தான். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ, என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தீரையா. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நல்ல கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, ஒவ்வொரு நாளும் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை பரிசுத்தத்தில் நடக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரை எங்களை ரட்சிப்புக்குள் காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி நீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மெய்யான ஒளி எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிந்தாலும் எங்களோடு நீர் இருந்து எங்களை பலப்படுத்தி எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களோடு, ஜாஸ்வா டிவியோடு, ஜாஸ்வா டிவி குடும்பத்தோடு நீர் இருந்து வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உம்முடைய கிருபை உள்ள ஆண்டவர் வசனங்கள் மூலமாக அவர்களை போசியும் ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது மாறும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள், கடன் தொல்லையால் இருக்கிற நெருக்கடிகள், வியாதியினால் இருக்கிற பொல்லாத கிரியைகளினால் இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அகற்றி போடணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் முக்கியமானால் அடுத்த வாரம் இதே ஆசீர்வாத வழியிலே சந்திக்கும்படியாக எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.